போடியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பிரகாஷ் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்தினருடன் ஊர்வலமாக வந்து 4ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் போடி சட்டமன்ற தொகுதியின் தலைவர், தமிழகத்தின் வெற்றி தலைவர் விஜயண்ணன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு, இன்று தலைவர் தளபதி ஆட்சியுடனும் மாநில பொதுச்செயலாளர் ஆனந்தன் அவர்கள் வாழ்த்துக்களுடனும் போடி சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான வேட்பு மனுவை வந்து இன்னைக்கு நான் தாக்கல் செய்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு போடி நகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு. இங்க மட்டுமில்ல, 234 தொகுதியிலுமே மிக சிறப்பான ஒரு வரவேற்பு. வருகின்ற 23ஆம் தேதி எங்கள் தலைவர் தளபதி சொன்னபடி அந்த ஓட்டு மிஷின் பெட்டியில அந்த பட்டனே வந்து உள்ள போற மாதிரி ஓட்டு போட போறாங்க. அதே போல் மே 4ஆம் தேதி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை உலக நாடுகள் வியக்கும் வகையில் தமிழகத்தின் ஒரு திருப்பு முனையாக தமிழக வெற்றி கழகத்தின் 234 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி கண்டிப்பாக வரும். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிணங்க 234 தொகுதியிலும் பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க. நிறைய நடக்குது. அதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு நாங்க நேத்த பார்க்கல. நாங்க ரசிகர் மன்ற காலத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரசிகர் மன்றமா, மக்கள் இயக்கமா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் அடிப்படையில் வந்துமே இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு புதுசு இல்லை. இதெல்லாம் மீறி நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே பலத்த அடியா ஒவ்வொரு எதிரிகளுக்கு இருக்கும் என்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். வருகின்ற மே 4ஆம் தேதி மிக பயங்கரமான ஒரு ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. அனைவருக்கும் நன்றி. போடி சட்டமன்ற தொகுதியில வந்து இங்க உள்ள கடந்த முன்னாள் முதல்வராக இருக்கட்டும் சரி, துணை முதல்வராக இருந்தாரு, நிறைய இதுல வேற வேற கட்சியில மாதிரி இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்திருக்காரு. போடி மக்களுக்கு உண்டான திட்டங்களை வந்து எந்த வகையிலுமே அவர் முன்னெடுத்து வந்து செஞ்சு கொடுக்கல. நாங்க களப்பணி ஆற்ற வரைக்குமே அவர் எங்கிட்ட வந்து வாக்கு கேட்டதோட சரி, இத்தனை வருட காலங்கள் வரல, எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. வருவாரு, அவர் பங்களால உட்காருவாரு, அதோட சரின்ட்டு போயிடுவாரு. எங்க மனுக்களை கூட திருப்பி வாங்கி எங்களுக்கு உண்டான இது செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய கிராமங்கள்ல வந்து இருக்கு. நிறைய உட்கிராமங்கள்ல இன்னும் சுகாதார அமைப்பு, உங்களுக்கு கழிப்பிட வசதி, தெரு விளக்கெல்லாம் நிறைய இடத்துல இல்லை. அதெல்லாம் நாங்க ஒவ்வொன்றா கணக்கெடுத்து ஒவ்வொன்றா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட நாங்க செஞ்சு கொடுத்தோம். லாஸ்டா வந்து என்ன ஒரு புதுக்கோட்டை கிராமத்துல வந்து அங்க போட்ட கான்ட்ராக்ட் வந்து சாக்கடை நீர் வந்து வெளியே போக முடியாத அளவுக்கு மேடு பள்ளங்களா போட்டு அந்த ஊர் முழுக்க சாக்கடை கழிவு நீர் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அதை எங்களுடைய கவனத்துக்கு வந்ததன் அடிப்படையில் உடனடியாக நாங்க போய் அதுக்கு ரெடி பண்ணி அங்க உள்ள அலுவலர்கள்லாம் பேசி கடந்த 2 நாள்ல அதுக்குண்டான தீர்வு நாங்க செஞ்சு கொடுத்தோம்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அன்னைக்கே அந்த மக்கள் வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு நாங்க கண்டிப்பாக கொடுப்போம். அந்த ஊர் மட்டும் இல்ல, முதுவாக்குடி, அகமலை, அம்மாவட்டி புள்ள மலை கிராமங்கள் எல்லாமே நாங்க போயிட்டு வந்துட்டோம். மலை கிராமங்களுக்கு எல்லாம் அவர் வந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மலை கிராமங்களுக்கு உள்ளான இது பூராமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விசில் சின்னத்துல வந்து கண்டிப்பாக போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அந்த மலை கிராமங்கள் நிர்வாகிகள் பூரா. அதே போல வந்து போடி சார்ந்த விவசாய கிராமங்கள்ல வந்து 18ஆம் கால்வாய் வந்து எங்கேயுமே முழுமை அடைஞ்சு அது வந்து சிறப்பானதா நடைபெறல. பேருக்கு 18ஆம் கால்வாய் திறந்து அதுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து இன்ன வரைக்குமே தண்ணீர் பற்றாக்குறையை வந்து கொண்டு வரல. அதை வந்து அது ஒரு பெரிய குறையா சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து தேனி மாவட்டத்தில் எப்ப பிரச்சாரத்துக்கு வராரு, உங்களை ஆதரிச்சு தேனி மாவட்டம் ஆதரிச்சு கண்டிப்பான முறையில கூடிய விரைவில் வரப்போறாரு. தென் மாநிலத்துல வந்து கண்டிப்பான முறையில வருகிற 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி பக்கம், அதுக்கு அடுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல் ஒரு பகுதியா வந்து சுற்றுப்பயணம் கண்டிப்பான முறையில வரும். பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்கல்ல, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பெர்மிஷன், போலீஸ் பெர்மிஷன் மெயினான விஷயம். இந்த தேனி மாவட்டத்தில் பெர்மிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருப்பா, எந்த மாதிரி? கண்டிப்பா இன்னைக்கு வந்து எங்க தலைவர் தளபதி கோரிக்கை வச்சிருந்தாரு. இதுல போய் அங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு நிறைய டிஜிபி எல்லாம் மாத்திருக்காங்க. இதுக்கப்புறமாவது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் எங்களோட பிரச்சாரங்களை நாங்க வந்தா என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன செஞ்சு கொடுப்போம். தலைவர் தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து சினி ஃபீல்டை விட்டுட்டு வெளியே வந்து மக்களுக்காக பணியாற்றும் சொல்லி வராரு. மக்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நீங்க நினைச்சாதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லி எங்களுடைய கோரிக்கையை தான் நாங்க வைக்கிறோம். அவங்கள மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் நாங்க கோர்த்து எடுத்துக்கோம். அதிமுக திமுக நீங்க தான் சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாடே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. டிவி கட்சி இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. போடியில நகர்வலம் வந்தோம், எவ்வளவு சிறப்பா வந்துட்டு இருக்கு. போய் கூட விசாரிச்சுக்கங்க. நீங்க போட்டு பார்த்திருப்பீங்க. எல்லாமே நாங்க தான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை.